நம்மள நிறைய பேத்துக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காதுங்க. இந்த கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் பொடி சாதம் தான் செய்ய போகிறோம். இதை நான் வீடியோ இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் பாக்ஸு காலியாக தான் வரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. கொஞ்சமாக கடாயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுத்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நைஸாக 4 கத்திரிக்காய் பிஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், உப்பு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் கத்திரிக்காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பொடியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் குக்கரில் சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி சாதம் ரெடிங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். கொடுத்து விட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். திருப்பி திருப்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.